வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल कलीसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से मैं धन्यवाद और स्वागत करता हूँ. இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து நாம் நிற்கிறோம். इस साल के पहले रविवार में हम आए हैं. இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். तो आज आकर आपसे मिलने के लिए मैं बहुत ही खुश हूँ. எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? कितने लोग खुश हैं? ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஒரு புதிய குறுந்தொடரை ஆரம்பிக்க விரும்புகிறேன். आज आके एक मैं नया मैसेज शुरू करने वाला हूँ. இயேசுவின் மேல் வைக்கும் விசுவாசம், அதான் என்னோட பிரசங்கத்தினுடைய தலைப்பு. आज का मैसेज का टाइटल ये है कि यीशु मसीह के ऊपर रखने वाला विश्वास. இந்த வருஷத்தினோட துவக்கத்திலேயே இந்த விசுவாசத்தை இயேசுவின் மீது வைக்க வேண்டும். तो ये साल के शुरुआत में ही आपको आपका विश्वास यीशु मसीह के ऊपर रखना है. நம்ம விசுவாசத்தை போய் மனுஷன் மேல வச்சிட கூடாது. हमें अपना विश्वास को मनुष्य के ऊपर नहीं रख देना है. சில புருஷன் மேல வச்சிருவாங்க, कुछ लोग आके अपने पति के ऊपर विश्वास को रख देते சில हैं மனைவி மேல நம்பிக்கை வச்சிருவாங்க, और कुछ लोग अपने पत्नी के ऊपर विश्वास रखते हैं சிலர் பெற்றோர் மேல வச்சிருவாங்க, சிலர் பிள்ளைகள் மேல விசுவாசம் வச்சிருவாங்க, और कुछ लोग पिता माता पिता के ऊपर रखते हैं, कुछ लोग बच्चों के ऊपर रखते हैं சிலர் தங்களுடைய வேலை மேல நம்பிக்கை விசுவாசத்தையும் வச்சிருவாங்க, और कुछ लोग अपने काम के ऊपर विश्वास रखते हैं சிலர் தங்களுடைய பணத்து மேல ஆஸ்திகள் மேல வச்சிருவாங்க. और कुछ लोग अपने पैसे के ऊपर अपने धन दौलत के ऊपर विश्वास रखते हैं. ஆனா இயேசுவின் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் சூப்பரா வாழ முடியும். लेकिन जब आप अपने विश्वास को यीशु मसीह के ऊपर रखोगे तो आपका जीवन बहुत अच्छा रहेगा. விசுவாசத்தை இயேசுவை தவிர வேற யார் மேலயும் வைக்க முடியாது. अपने विश्वास को यीशु मसीह के अलावा और किसी के ऊपर ना रखें. அப்ப நான் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போறேன். अभी मैं एक वचन पढ़ने वाला हूँ. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். यूवना का किताब चैप्टर 9 ले लेंगे. यहाँ पे वर्स आके 34 से लेके 38 तक पढ़ूंगा. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். भाई वचन पढ़ेंगे. हिंदीல படிக்கலாம். उन्होंने उसको उत्तर दिया कि तू तो बिल्कुल पापों में जन्मा है, तू हमें क्या सिखाता है? और उन्होंने उसे बाहर निकाल दिया. यीशु ने सुना कि उन्होंने उसे बाहर निकाल दिया है, और जब उसे भेंट हुई तो कहा कि क्या तू परमेश्वर के पुत्र पर विश्वास करता है? Up to 38. उसने कहा, हे प्रभु, मैं विश्वास करता हूँ, और उसे दंडवत किया. 38 तक पढ़ना. स्टार्टिंग से दोबारा मैं रिपीट कर रहा हूँ. उन्होंने उसको उत्तर दिया कि तू तो बिल्कुल पापों में जन्मा है, तू हमें क्या सिखाता है? और उन्होंने उसे बाहर निकाल दिया. यीशु ने सुना कि उन्होंने उसे बाहर निकाल दिया, और उसे जब भेंट हुई तो कहा कि तू परमेश्वर के पुत्र पर विश्वास करता है? उसने उसे उत्तर दिया कि हे प्रभु, वह कौन है कि मैं उस पर विश्वास करूं? यीशु ने उसे कहा, तूने उसे देखा भी है, और जो तेरे साथ बातें कर रहा है वही है. उसने उससे कहा, हे प्रभु, मैं विश्वास करता हूँ, और उसे दंडवत किया. ஹalleluya. हालेलुया. பாருங்க, இங்க வந்து ஒரு குருடன், அவன் வந்து பிறக்கும் போதே குருடனா பிறந்திருக்கிறான். यहाँ पे एक अंधा है जो कि जन्म से ही अंधा है. அவனை பார்த்த உடனே இயேசுவின் இடத்துல சீஷர்கள் வந்து கேக்குறாங்க, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செஞ்ச பாவமா இல்ல அவனோட பெற்றோர் செய்த பாவமா? अब यीशु मसीह के पास आके चेले आके बोलते हैं कि नबी, ये मनुष्य जो जन्म से अंधा है, ये इसका माता पिता का गुनाह है या इसका गुनाह है? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு கெட்டது நடந்தா நம்ம கூட அப்படிதான் யோசிக்கிறோம், நான் பாவம் பண்ணானோ தெரியல அப்படின்றோம். जब किसी के जीवन में कुछ अशुभ हो जाता है तो हम क्या कहते हैं, पता नहीं इसने क्या पाप किया है. ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா அவனுக்கு கெட்டது நடக்குன்னா இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்களோ
இவன் தலைமுறை என்ன பண்ணுச்சோ தெரியல அப்படின்னுவான். अभी वो इंसान अच्छा है, फिर भी उसके जीवन में कुछ बुरा हो रहा है, तो लोग क्या कहेंगे, पता नहीं इसके माता पिता ने क्या पाप किया है। ஆனா இயேசு சொல்றாரு, இது இவன் செஞ்ச பாவம் இல்ல, இவன் பெற்றோர் செஞ்ச பாவம் இல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். लेकिन यहाँ पे यीशु मसीह कहते हैं कि ये ना कि इसके माता पिता ने पाप किया या इसने पाप किया, बल्कि परमेश्वर की महिमा प्रकट होने के लिए हुआ है। இயேசு இப்படி சொல்றதுனால அவனும் அவங்க பெற்றோரும் பாவம் செய்யலன்னு அர்த்தம் இல்ல. अभी यीशु ऐसे कहने का मतलब ये नहीं है कि उन्होंने पाप किया है, ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि सबके पापों के लिए वो आए हैं। ஆகவே அவர் என்ன சொல்றாருன்னா, இவன் குருடனா பிறந்தது அது காரணம் கிடையாது, தேவனுடைய கிரியை வெளிப்பட வேண்டும். तो यहाँ पे ये जन्म से अंधा हुआ इसके कारण नहीं है, बल्कि परमेश्वर का काम बाहर दिखने के लिए। அதுக்கப்புறம் இயேசு என்ன பண்றாருன்னா, தரையில உமிழ்நீரை துப்பி சேறு உண்டாக்கி அவனோட கண்களிலே பூசி, நீ போய் சீலோவம் குளத்துல போய் கழுவு என்று அவனை அனுப்புகிறார். फिर परमेश्वर ने, यीशु मसीह ने आके मट्टी को गोलकर उसके आंख में जाके लगा के उसको धोने के लिए बोला। போகும்போது குருடனா போனவன் கழுவிட்டு வரும்பொழுது பார்வையடைந்தவனாய் திரும்ப வருகிறான். वो जाते समय अंधा गया, लेकिन धोकर वापस आते समय उसका आंख दिखने लगा। 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனா இருக்கையில் அவனை கண்டவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். तब यूहन्ना का किताब में आके चैप्टर 9 वर्स 8 में उसका पड़ोसी आके जिन्होंने उसके पास और देखा कि वो भीख मांगता था। பாருங்க, ஒரு நிமிஷத்துல இவனோட வாழ்க்கை தரமே மாறிடுச்சு. देखिए एक पल में इसका जिंदगी बिल्कुल बदल गया। அவன் என்ன பண்ணுறான், உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். वो अंधा आके बैठ कर आके भीख मांगता था। போதா குறைக்கு கண்ணு வர தெரியல, குருடன். वो अंधा था, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பார்வை அடைந்தவனாய் திரும்ப வருகிறான். लेकिन अभी आते वक्त आके आंख में आके उजाला पाकर वापस आता है। இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறான். यीशु मसीह आज भी आके अद्भुत काम करते हैं। ஆனா இங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சிலர் அவன் தான் சொல்றாங்க, வேற சிலர் சொல்றாங்க இல்ல அவன் கிடையாது அப்படிங்கிறாங்க, அவன மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவன் சொல்றான் நான் தான் அப்படின்னா. 9ஆம் வசனத்துல நாம அதை வாசி. यहाँ पे 30वीं वचन में हम देखते हैं कि कुछ लोग कहते हैं वो अंधा ये नहीं है, ये उसके जैसे ही लगने वाला एक इंसान है। உடனே அவங்க எல்லாம் அவனை பார்த்து கேட்கறாங்க, எப்படி உனக்கு கண்ணு திறக்கப்பட்டது? अब वो लोग पूछने लगे कि तेरे आंख कैसे खुला? அவன் சொல்றான், இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்ணுல பூசி நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவுன்னு சொன்னாரு, போய் கழுவுன்னா பார்வை அடைஞ்சிட்டான். अब वो कहता है कि यीशु मसीह ने आके एक मट्टी मेरे घोलकर मेरे आंख में लगाया, जाके धो के आने बोला और मुझे आंख दिखने लगा। அவங்க கேக்குறான், அவ்வளவு இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சவர் அவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. अब वो लोग पूछते हैं कि इतना बड़ा अद्भुत काम किया, अब वो यीशु मसीह कहाँ है? அவன் சொல்றான், எனக்கு தெரியாது. अब वो कहता है मुझे नहीं मालूम। பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை இயேசு செஞ்சிருக்கிறார். देखिए कितना बड़ा अद्भुत काम यीशु मसीह ने किया है। நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்போது அநேகர் கேட்பார்கள், இது எப்படி நடந்தது? जब हमारे जीवन में कुछ अद्भुत काम होते हैं तो बहुत लोग आकर आपसे पूछेंगे ये कैसा हुआ आपके जीवन உனக்கு में, சுகம் எப்படி கிடைத்தது? और ये आपको कैसा मिला, உனக்கு வேலை எப்படி கிடைத்தது? ये काम कैसा मिला, ப்ரமோஷன் எப்படி கிடைச்சது? ये प्रमोशन कैसा मिला, குடும்பத்துல சமாதானம் எப்படி வந்தது? आपके परिवार में समाधान कैसे मिला, பொருளாதார ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது? आपके परिवार में आशीर्वाद कैसे मिला। ஒரு அற்புதம் நடக்கும்போது எல்லாரும் விசாரிப்பாங்க. जब आपके जीवन में एक अद्भुत काम आते तो सब लोग आकर आपके पास पूछते हैं। இங்க பெரிய அற்புதம் நடக்குது, और यहाँ भी एक बड़ा अद्भुत काम हुआ है, இவன் எங்க, அவர் எங்கன்னு கேக்குறாங்க. वो कहाँ पे करके पूछते हैं। இவன் சொல்றான், எனக்கு தெரியாது. अब वो कहता है कि मुझे नहीं मालूम, ஐ டோன்ட் நோ ஹிம் அப்படின்றான். और वो बोलता है मुझे मसीहा कौन है मालूम नहीं। உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை பரிசேயர் இடத்துல கொண்டு போறாங்க. और ये सब लोग मिलकर उसको लेके गए थे। அவங்க திரும்ப அதே கேள்வி கேக்குறாங்க, எப்படி உனக்கு பார்வை கிடைச்சது? अब वो दोबारा आके पूछता है कि तुम्हें आंख कैसे दिखा। அவன் திரும்ப அதே சொல்றான். वो दोबारा वही बोलता है। உடனே பரிசேயர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர் எப்படியாவது பிடிக்கணும், ஓய்வு நாள்ல கடவுளோட கட்டளைகள்லாம் இவர் மீறாரு, கடைபிடிக்கிறது கிடையாது. यहाँ पे फरीसियों आके जानना चाहते थे, ஆனால் இவர் கண்டிப்பா கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்க முடியாதுன்றாங்க. और ये सच में आके बिना आंख का नहीं आया होता। திரும்பவும் 17ஆம் வசனத்துல அந்த குருடனார்ந்து பார்வையடைஞ்சானே அவனை பார்த்து சொல்றாங்க, உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? तो यहाँ पे दोबारा 17वें वचन में पूछता है कि अंधे फिर से कहा
उसने उनसे पूछा तेरी आंखें कैसे खुली करके। நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. अभी हमारे जीवन में भी जब कुछ अद्भुत काम होता है तो उसके बारे में आप क्या जानते हैं बोलते हैं। அவன் சொல்றான் அவர் வந்து தீர்க்கதரிசி அப்படின்றான். अब वो कहता है कि वो भविष्यद्वक्ता है। அப்ப அவங்க வந்து அவங்க அதை நம்பல. இவன் குருடன் வந்து பார்வை அடைஞ்சது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அது எப்படி பார்வை அடைய முடியும்? இது வரைக்கும் உலகம் உண்டானது போல இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். अब उनको आके शक होने लगा है कि इसको कैसे आके आंख दिखा, क्योंकि इससे पहले अंधा था। உடனே அவங்க பெற்றோரை கூப்பிடுறாங்க. நீங்க வாங்க, அப்பா அம்மா கூப்பிடுறாங்க, வா எப்படி பார்வை அடைஞ்சான் சொல்லுங்க. अब वो उसके माता पिता को बुलाकर उनसे पूछते हैं ये इसे कैसे आंख मिला। குருடனா பிறந்தான்னு சொல்றீங்களா, இவன் தானே அது? अभी तेरे को जो पैदा हुआ है वो यही है क्या पूछते हैं। அது இவன் தானே எப்படி பார்வை அடைஞ்சான்னு அவங்கள பத்தி கேக்குறாங்க. अगर यही वो बच्चा है तो इसको कैसे आंख दिख रहा है। அவங்க பெற்றோர் சொல்றாங்க இவன் குருடனா பிறந்தான்றது உண்மைதாங்க, இவங்க என் புள்ளன்றதும் உண்மைதான், ஆனா எப்படி பார்வை அடைஞ்சான்னு தெரியாது. अब उनके माता पिता कहता है ये मेरा सच है कि ये मेरा बच्चा है, सच है कि ये अंधा ही जन्मा, लेकिन ये कैसा इसको आंख मिला मुझे नहीं இவன் पता। கண்களை யார் திறந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. इसके आंख को किसने खोला करके भी मुझे नहीं मालूम। இவன் கொஞ்சம் பெரிய ஆளா தான் இருக்கிறான், பெரியவனா தான் இருக்கிறான், இவனே கேளுங்க அவனே சொல்லுவான் அப்படின்னு. अब वो कहते हैं कि आप इनसे ही पूछ लो यही बताएगा। ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவர்கள் யூதருக்கு பயந்ததினால் அப்படி சொன்னார்கள். क्यों वो लोग ऐसे बोलते, क्योंकि वो लोग यहूदियों को लोगों को डरते थे। ஏன்னா இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணால் அவனை தேவாலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு பண்ணியிருந்தார்கள். क्योंकि यहूदियों ने ये नियम रखा था कि यीशु मसीह को कोई आके मसीहा के रूप में स्वीकार किया तो उन्हें आके मंदिर से अलग करना है। நாம கூட நிறைய நேரங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்றோம். हम लोग भी अपने जीवन में कई अद्भुत काम ले लेते हैं। சரீர சுகத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்றோம். शरीर में एक चंगाई मिलती है, குடும்ப சமாதானத்துல பெற்றுக்கொள்கிறோம், परिवार में सुख शांति मिलती है ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம். और आशीर्वाद को मिलता है। கடவுள் பெரிய பெரிய வாசல்களை திறக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. और हमारे जीवन में बड़े द्वार खुलते हैं, திருமண காரியங்கள் கைகூடி வருகிறது, शादी होते हैं வீட கட்டுறோம், और घर बनाते हैं நகைகளை வாங்குறோம், और यहाँ पे सोना लेते हैं பணம்லாம் நிறைய வருது, और पैसे बहुत आते हैं கடன்லாம் நீங்குது, பெரிய லெவலுக்கு வரும். और कर्ज पूरा दूर होता है। ஆனா இயேசுவை நான் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண பயப்படுறோம் நம்ம. लेकिन यीशु मसीह को हम आके लोगों के पास आके बताने के लिए बहुत डरते हैं। அவர்கள் யூதருக்கு பயந்ததினால் அப்படி சொன்னார்கள். और यहाँ पे भी यहूदियों को वो लोग डरने के वजह से ऐसे कहते हैं। அவன்கிட்டயே கேளுங்கன்றனால திரும்ப அவனை கூப்பிடுறாங்க. अब उनके पास पूछो बोलने की वजह से दोबारा उनको बुलाते हैं। 24 வசனம் சொல்ற, இரண்டாவது முறை அவனை அழைத்து நீ பார்வை எப்படி வந்து பார்வையடைஞ்ச அப்படி சொல்லுன்றாங்க. अब वर्स 24 में उन्होंने मनुष्य को वापस बुलाया, पूछा कि तुम्हें आंख कैसे आया। இயேசு என் கண்ணை திறந்தார் பார்வை கொடுத்தான்னு சொல்லாத, தேவனை மகிமைப்படுத்து அப்படிங்கிறாங்க. अब उसने कहा कि यीशु मसीह ने मुझे आंख दिया करके नहीं बोला, परमेश्वर की स्तुति कर करके बोला। ஆனா இயேசு என்ற இந்த மனுஷன் பாவி என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. लेकिन यीशु आके ये मनुष्य पापी है करके जानता है करके बोलते हैं। அப்ப இந்த குருடனா இருந்து பார்வை அடைஞ்சன்னு சொல்றான், அவர் பாவின்னு எனக்கு தெரியாதுங்க, நான் குருடனா இருந்தேன் இப்ப பாக்குறேன், இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் அப்படிங்க. वो बोलता है कि मैं सिर्फ एक ही चीज जानता हूँ, पहले मैं अंधा था लेकिन अब देख सकता हूँ। எப்படி என்ன பண்ண உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. अब वो पूछते हैं तूने क्या किया। முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், நீங்க வந்து நீங்க அதை கேட்கல, மறுபடியும் என்னத்துக்கு கேக்குறீங்க, அவருக்கு சீஷர் ஆகணுமா நீங்களும் அப்படின்றான். तब वो आके मैंने पहले भी आपको बोल दिया, अब दोबारा आप पूछ रहे हैं करके बोला। அவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் மோசையோட சீஷன், நீ தான் அவனோட சீஷன் சொல்றான். अब वो बोलते हैं मैं मूसा का शीशा हूँ, तू ही उनका शीशा है। இதெல்லாம் பண்ண பிறகுதான் இந்த பார்வை அடைந்தவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்குகிறார்கள். तो यहाँ पे वो आंख दिखते ही आके यहाँ पे मंदिर के खिलाफ आके वो बोलते हैं। 34 வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். और आके 34 में हम देखते हैं कि बिल्कुल पापों में जन्मा है करके उसे आके दूर कर देते हैं। அவனை புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனிடத்துல வந்து அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்று கேட்டார். अब उन्हें आके बाहर निकालते ही यीशु इस बात को सुनकर आके कहते हैं कि तू आके परमेश्वर के पुत्र को विश्वास करता है क्या। பாருங்க, இங்க ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். देखिए यहाँ पे हम एक पाठ पढ़ते हैं। அற்புதங்களை பெற்றுக்கொள்றது நல்லதுதான், அற்புதங்கள் நமக்கு வேணும், ஆனா அவர் தேவனுடைய குமாரனிடத்துல நம்ம விசுவாசம் வைக்கிறோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட
अभी आके अद्भुत आके यीशु से प्राप्त करना ठीक है, लेकिन ये आके यीशु के ऊपर आप विश्वास रखते हैं, क्या बात है। குருடனம் தான் இப்ப பார்வை அடைஞ்சிருக்கிறான், அது ரொம்ப பெரிய ஒரு அற்புதம். ஆனா அவர்கிட்ட விசுவாசமா இருக்கியா, அதுதாங்க அதோட ரொம்ப முக்கியமா இருக்கிற. अब देखे तो ये अंधे को आंख तो मिल गई, पर उसके पास विश्वास है क्या देखना है। நாம கூட நிறைய நேரத்துல அற்புதம் வேணும், நமக்கு வேலை கிடைக்கணும், கேன்சர் நீங்கணும், சுகம் உண்டாகணும், பதவி உயர்வு வரணும், எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கணும், அற்புதம் வந்து நமக்கு நிறைய அவசியமா வேண்டும் தான். तो अभी अद्भुत आके हमारे जीवन में आके अवश्य है कि शादी होना है, काम मिलना है, प्रमोशन मिलना है, ऐसी कई चीजें। ஆனா அதை காட்டிலும் முக்கியமானது ஒண்ணு இருக்கு, அவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். लेकिन इससे भी बढ़कर एक बात क्या है कि आपको यीशु मसीह के ऊपर विश्वास रखने वालों में से होना चाहिए। இயேசு அன்றைக்கு அவனை பார்த்து கேட்டது போல இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கேட்கிறார், தேவனுடைய குமாரனிடத்தில் நீங்கள் விசுவாசமா இருக்கிறீர்களா? यीशु मसीह ने जिस तरह से उस अंधे से पूछा, वैसी तरह आज आपसे पूछ रहे, क्या आप मसीहा के ऊपर विश्वास உடனே रखते हैं। அந்த பார்வையிடம் கேட்கிறான், நான் அவரை விசுவாசிக்கும்படிக்கு அவர் யாரு? अब ये जिस अंधे को आंख मिला वो पूछता है कि मैं विश्वास करने के लिए वो कौन है। பாருங்க, அற்புதம் பெற்றுக்கணும், ஆனா ஆள் யாருன்னு தெரியல அவனுக்கு. उसने अद्भुत तो ले लिया, लेकिन कौन है करके पता नहीं। ஓரளவு தெரியுது, தீர்க்கதரிசின்ற அளவுக்கு தெரியுது, लेकिन उसे पता है कि वो भविष्यद्वक्ता है, ஆனா தன்னுடைய வாழ்க்கைக்காக இவர் மேல விசுவாசம் வைக்கணும்ன்ற அளவுக்கு தெரியல. लेकिन उसको ये नहीं मालूम कि अपने जीवन के लिए यीशु के ऊपर विश्वास रखना ஆனா है। இயேசு வந்து அவனுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். लेकिन हम देखते हैं कि यीशु मसीह इस अंधे को आके मदद करते हैं। நீங்க கூட अनेक அற்புதங்களை இயேசுவின் இடத்துல பெற்று இருக்கலாம், आप लोग भी यीशु मसीह के पास से बहुत सारे अद्भुत पाए होंगे, ஆனால் தேவனுடைய குமாரனிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா, அதுதான் $1,000,000 क्वेश्चन. लेकिन आपके पास एक सवाल ये है कि क्या आप यीशु मसीह के ऊपर विश्वास रखते हैं। 37ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடன் பேசுகிறவர் அவர்தான் என்றார். और 37 में देखते यीशु ने उससे कहा, तूने उसे देखा भी है और जो तेरे साथ है। 38ஆம் வசனத்துல அவன் சொன்னான், உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். और 38 में देखते हैं कि उसने कहा, हे प्रभु मैं विश्वास करता हूँ। பாருங்க, உடனே அவன் விசுவாசிக்கிறான், விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். தீர்க்கதரிசின்னு சொல்றான், யாருன்னு தெரியாதுன்னு சொல்றான், ஆனா கடைசியில அவன் விசுவாசிக்கிறான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். देखिए, पहले वो कहता है कि कौन है करके मुझे मालूम नहीं, लेकिन बाद में वो विश्वास करता हूँ बोलकर दंडवात करता है। வெறுமனே விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, அவரை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறான். खाली विश्वास करना अकेले नहीं है, वो परमेश्वर है करके विश्वास करना है। அது மட்டும் இல்ல, அவரை பணிந்து கொள்கிறான், அவரை ஆராதிக்கிறான். he worshipped him. और ना केवल वो परमेश्वर को धन्यवाद भी करता है। பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். मेरे प्यारे भाइयों बहनों, यीशु मसीह आके हमसे विश्वास आके देखता है। எல்லா ஜனங்களும் அவனை புறம்பே தள்ளினார்களே, அவன் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். यहाँ पे आके सारे लोगों ने उसे बाहर निकाल दिया, लेकिन वो यीशु मसीह के पास से विश्वास को सीखता है। நான் உங்களுக்கு சொல்றேன், 1000 பேர் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம், ஆனா இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். मैं भी कहता हूँ कि आपको आके बहुत सारे लोगों ने ठुकराया होगा, लेकिन यीशु मसीह के ऊपर आपको विश्वास रखना है। அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? अब उनके ऊपर विश्वास रखने का मतलब क्या है? இனி என் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாம் அவராலே தான் நடக்க போகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். आपको विश्वास करना, अब मेरे जीवन में जो भी होने वाला है वो सब मसीहा के द्वारा ही होने वाला है। இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா அவரால வேலை கிடைக்க போகிறது. आज आप बिना काम के होंगे, लेकिन कल आपको काम मिलेगा। இன்னைக்கு ப்ரொமோஷன் வராம இருக்கலாம், ஆனா அவரால ப்ரொமோஷன் வரப்போகுது எனக்கு. आज आपके पास प्रमोशन नहीं होगा, लेकिन कल आपको प्रमोशन मिलेगा। எல்லா நன்மையும் எனக்கு அவரால வந்து கிடைக்க போகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். आपको विश्वास करना है, सारा कुछ परमेश्वर के जरिए आने वाला है। அப்ப அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுனால என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வருது? अब यीशु मसीह के ऊपर विश्वास रखने से क्या आशीर्वाद आता है? நீங்க உட்கார்ந்து யோசிக்கலாம், எனக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க, அவர் மேல நான் ஏன் விசுவாசம் வைக்கணும், அதனால எனக்கு என்ன பலன்? अभी आप लोग सोचते होंगे कि मेरे को बहुत हजार मुश्किलें हैं, यीशु के ऊपर विश्वास रखने से मुझे क्या फल मिलेगा? பாருங்க, இந்தியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அறிவாளிகள். अब जो कि हम लोग जो है कि बहुत ज्ञानी लोग होते हैं। ஏன்னு கேட்டா, ஒரு பொருளை சும்மா வாங்க சொன்னா வாங்க மாட்டாங்க. अब क्योंकि एक सामान को मुफ्त में लेने बोलेंगे तो नहीं लेंगे। ஆனா இந்த 500 ரூபாய் பொருளை நீங்க வாங்குனீங்கன்னா இத்தனூண்டு டம்ளர் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொன்னா உடனே 500 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிடுவாங்க, இந்த ஃப்ரீயா வர டம்ளருக்காக. अब 500 का टम्बलर लेने से एक छोटा सा टम्बलर फ्री है तो तुरंत ले लेंगे।
அப்ப நம்ம யோசிக்கிறோம், இயேசு மேல விசுவாசம் வைக்கிறது மூலமா எனக்கு என்ன பலன் இருக்கு? लेकिन हम लोग सोचते हैं अगर यीशु मसीह के ऊपर विश्वास रखूंगा तो मुझे क्या फल मिलेगा, What good is going to happen when I put my faith in Jesus Christ? मेरे जीवन में क्या अच्छा होगा अगर मैं यीशु मसीह के ऊपर विश्वास रखूंगा तो। So I'm going to list some blessings when we put our faith in Jesus Christ. मैं आके कुछ वचनों को आपको बताने वाला हूँ, जब आप यीशु के ऊपर विश्वास रखोगे तो आपको क्या मिलेगा। முதல் ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருக்கிறது. पहला आशीर्वाद आके यूहन्ना किताब 6वीं अध्याय चैप्टर 6 वर्स 35। இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் என்றார். यूहन्ना चैप्टर 6 वर्स 35। இந்தியில வாசிங்க. यीशु ने उनसे कहा, जीवन की रोटी मैं हूँ, जो मेरे पास आएगा वह कभी भूखा ना रहेगा, और जो मुझ पर विश्वास करेगा वह कभी प्यासा ना होगा। என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். यहाँ पे हम देखते हैं जो मुझ पर विश्वास करता है वह कभी प्यासा ना रहेगा। இவர் என்ன சொல்றாரு? உண்மையாவே பசி எடுக்காதா? உண்மையாவே தாகம் இருக்காதா? अब वो आके पूछते हैं, सच में तुझे प्यास लग रहा है या भूख लग रहा है? இப்பதான் நான் போய் சாப்பிட்டு வரேன், அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கேன், பசி எடுக்குது தாகம் எடுக்குது. अभी हमने सुना है कि मैं भूख लग रहा है, प्यास लग रहा है। அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு ஒரு குறைவும் இருக்காது. अब यीशु क्या कहता है, जो मेरे पर विश्वास रखता है उसको कोई कमी घटी नहीं होगी, அவன் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. और वो कभी भी भूखा नहीं रहता है। அப்போ என் மேல விசுவாசம் வைக்கிறவனுக்கு குறைவு வருவதில்லை. और जो मेरे पर विश्वास रखता है उसको कोई कमी घटी नहीं होगी। எனக்காக அவர் எல்லாம் செய்வார். और मेरे लिए मसीहा सब कुछ करेगा, தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். मेरे जरूरतों को पूरा करेगा, எனக்காக அவர் வழிகளை திறக்கிறவரா இருக்கிறார். और मेरे को आके मार्ग दिखाएगा। அப்ப பாருங்க, எனக்காக அவர் செய்வார்ன்ற விசுவாசிக்கணும். आपको विश्वास करना है कि मसीहा मेरे लिए सब कुछ करेगा। அப்ப அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் வர்றதில்லை. जब आप मसीहा के ऊपर अपना विश्वास को रखोगे आपको कोई कमी घटी नहीं होगी। எப்படி விசுவாசிக்கணும்? அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்வாரு. कैसे आपको विश्वास करना है कि वो मेरे लिए सब कुछ करेगा। 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். यहाँ पे भजन संगीता 138 में देखते हैं कि यहोवा मेरे लिए सब कुछ करेगा। எதெல்லாம் செய்து முடிக்காம இருக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையில. ऐसा कुछ भी नहीं है कि जो आपके जीवन में नहीं होगा। ஒருவேளை உங்களால அதை செய்ய முடியாம இருக்கலாம், भले ही वो आपसे नहीं हो सकता होगा, ஆனா கர்த்தர் உங்களுக்காக அதை செய்வார். लेकिन यहोवा आपके लिए वो चीज करेगा। செய்யறது மட்டும் இல்ல, செய்து முடிப்பார். அது वो करने वाला अकेले नहीं है बल्कि करके खत्म करेगा, ஏன்னா அவர் மேல நீங்க விசுவாசம் வச்சிருக்கீங்க. क्योंकि आप यीशु के ऊपर विश्वास रखते हैं। பாருங்க, பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அது முட்டு சந்தாயிடும். देखिए कहीं कहीं हम अपने जीवन में जब चलते जाते हैं तो सडनली एक दीवार आ जाता है। அப்புறம் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம், இந்த தமிழ்ல சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. अब बोलते हैं कि इतना मुसीबत है, कहाँ जाके मैं अपने माथा फोड़ूं। எங்க முட்டிக்க தேவையில்ல, आपको कहीं भी माथा फोड़ने की जरूरत नहीं है। எங்கெல்லாம் முட்டு சந்து வருதோ அங்கெல்லாம் ஒரு வழியை ஓபன் பண்ணுகிறவரா இருக்கு. जहाँ कहीं भी रुकावट का दीवार आता है वहाँ पे यीशु मसीह दीवार को तोड़ेगा। இன்னைக்கு நம்ம பாடல வே மேக்கர். अभी हमने गीत गाया था कि वो वे मेकर है, He will make a way where there is no way. और जहाँ पे कोई रास्ता नहीं है उसको आके तोड़ के रास्ता बनाएगा। அவர் மேல விசுவாசம் வச்சீங்கன்னா அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். जब आप मसीहा के ऊपर अपना विश्वास रखोगे वो आपके लिए सब कुछ करेगा। He will complete everything in your life, whatever is incomplete in your life. जो कुछ भी अधूरा है उसको परमेश्वर पूरा करेगा, அவர் வாசல்களை திறப்பார். और वो आपके बंद दरवाजा को खोलेगा। அவர் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். आपकी जरूरतों को पूरा करेगा, எந்த தேவையானாலும் சரி. आपकी कुछ भी जरूरत क्यों ना हो। அப்ப நாம செய்ய வேண்டியதை செய்யணும் பாருங்க. अभी हम लोग जो करना है वो हम नहीं करते வேலைக்கு हैं। போனோம், ஒழுங்கா போகணும். अभी हम काम चाहते हैं तो अच्छी तरह से जाना है, சும்மா அடிக்கடி லீவ் போட்டு வீட்டுல தூங்கி நிற்கக்கூடாது. घर में बैठ के सोते नहीं रहना है, டெய்லி வேலைக்கு போகணும். हर रोज काम जाना है। அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். जब हम ऐसे करते हैं तो परमेश्वर हमको मदद करते हैं। இதே குறைவு தாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு 23ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள் சொல்கிறது. अब यही आके कमी घटी के बारे में भजन संगीता 23 में हम देखते हैं। கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். यहोवा मेरा चरवाहा है, मुझे कुछ घटी ना होगी।
वह मुझे हरी हरी चराइयों में बैठाता है, वह मुझे सुखदाई जल के झरने के पास ले चलता है। அவர் மேல நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கும்போது நமக்கு ஒரு குறைவும் வரதில்லை. जब हम आके यीशु मसीह के ऊपर विश्वास रखते हैं तो कोई कमी घटी नहीं होगी। ஏன் வரதில்லைன்னா அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். क्यों कोई कमी घटी नहीं होगी? क्योंकि यहोवा हमारा चरावा है। மேய்ப்பர் என்ற வார்த்தை எபிரேய மொழியில ராஹ் அப்படின்னு வருது. RAAH ராஹ். यहाँ पे आके ये चरावा का एब्रियो लैंग्वेज में राग करके आता है। அந்த ரா என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. अब वो राग का मतलब एक और अर्थ भी है, பெஸ்ட் ஃப்ரெண்ட். बेस्ट फ्रेंड। Just think about that. तो आप उसके बारे में सोच के देखिए। Have you ever think that God is your best friend? क्या आपने कभी सोचा है मसीहा आपका बहुत ही अच्छा दोस्त है? My dear friend, I may not be your best friend, but God is your best friend. He says that. मेरे प्यारे दोस्तों, भले ही मैं आपका अच्छा दोस्त नहीं होगा, लेकिन यीशु मसीह कहता है वो आपके अच्छे दोस्त हैं அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். और वो आपका सारा काम करेगा। யோவான் 15 அதிகாரம் 15 அவர் சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. யோவாना का किताब 15 अध्याय में देखते हैं कि अभी मैं तुम्हें सेवकाई करके नहीं बुलाता। யோவான் 15 அவர் சொல்ற, ஏன்னா ஊழியக்காரன் தன் எஜமான் என்ன செய்யறான்னு தெரியாது. यहाँ पे யோவாना 15 क्या कहता है? ஆனால் இன்று முதல் நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். लेकिन यहोवा कहता है कि तुम मेरे दोस्त हो। அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செய்யற எதையும் உங்களுக்கு நான் மறைக்கவே போறது கிடையாது. इसका मतलब क्या है कि मैं कभी भी तुम्हें नहीं भूलूंगा। I never hide anything from you because you are my best friend. यहाँ पे मसीहा कहता है कि मैं तुमसे कुछ भी नहीं छुपाऊंगा क्योंकि तुम मेरे अच्छे दोस्त हो। Put God as your best friend. आप परमेश्वर को एक अच्छे दोस्त के रूप में देखिए। பாருங்க, நாம மனுஷங்கள பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றோம். हम लोग आके मनुष्य को देखिए बेस्ट फ्रेंड बोलते हैं। இவர் தாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றோம். हम लोग कहते हैं यही मेरा बेस्ट फ्रेंड है। No, no, no. God is your best friend. नहीं मेरे प्यारे भाइयों बहनों, परमेश्वर आपका बेस्ट फ्रेंड है। Because He has given His own life for you on the cross of Calvary. क्योंकि यीशु मसीह ने क्रूस पर अपना जीवन को दिया है He is your best friend, my dear. और वो ही आपका अच्छा दोस्त है He can do anything for you. और आपके लिए वो कुछ भी कर सकता है। He laid His life on the cross for you. उन्होंने आके क्रूस पे अपना जीवन को दिया है। Why? Because He loves you so much. क्यों दिया है? क्योंकि आपसे बहुत प्रेम करते हैं। Nobody can love you this much. कोई भी आपसे इतना प्रेम नहीं कर सकता है। Hallelujah. हालेलुया। So think about God as your best friend. तो आप आके यीशु मसीह को अपने अच्छे दोस्त के रूप में देखें। What will do when you will have a best friend? Often you will go to the best friend of yours and tell everything, whatever situation you go through, everything you can share. आप क्या करते? जब आपका बहुत ही अच्छा दोस्त होता है तो उसके पास जाके आप जीवन के हर चीजों को आप उसके साथ बांटते हैं। உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்ல முடியாததெல்லாம் இயேசுவின் இடத்துல சொல்ல முடியாது. जो चीज आप अपने बेस्ट फ्रेंड को भी नहीं बोल सकते, आप यीशु को बोलिए। அவர் உங்களை வழி நடத்துவார். वो आपको मार्ग அவர் दिखाएंगे, உங்களுக்கு பாதை காட்டுவார். आपको वो राह में चलाएंगे, பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லுவார். मुसीबतों से आपको बाहर निकालेंगे। So, கர்த்தரை பெஸ்ட் ஃப்ரெண்டா வைங்க. आप अपने दोस्त को यीशु मसीह को रखिए, ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். क्योंकि सब लोग मनुष्य ही है। They will cheat you. कभी ना कभी आपको धोखा देंगे, They will disappoint you. आपको कभी ना कभी निराश करेंगे। You can write it down. Surely they will disappoint you. आप लिख के रख लिए, मनुष्य आपको जरूर धोखा देंगे, But my God will never disappoint you. लेकिन मैं कहता हूँ यीशु मसीह आपको कभी भी निराश नहीं करेगा। Because He loves you so much. क्योंकि वो आपसे बहुत ही प्रेम करता है। அவர் ஒரு நாளும் உங்களை ஏமாற்ற மாட்டார். वो कभी भी आपको त्यागेगा नहीं உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். और आपके लिए वो सब कुछ करेगा। So put your faith in Jesus Christ. इसीलिए आप अपने विश्वास को यीशु मसीह के ऊपर रखें। Second blessing is in John chapter 6 verse 40. यहाँ पे आके யோவானா का किताब चैप्टर 6 वर्स 14 में देखते हैं, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதுமே என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது. 6:40 पढ़ेंगे யோவானா का किताब। तब जो आचर 14 40 40 एक मिनट। क्योंकि मेरा
क्योंकि मेरा पिता की इच्छा यह है कि जो कोई पुत्र को देखे वह और उस पर विश्वास करे वह अनंत जीवन पाए और मैं उसे अंतिम दिन में फिर जिला उठाऊंगा। अंतिम दिन में जिला उठाऊंगा। हालेलुया। हालेलुया। अनंत जीवन and जी उठा नित्य जीवन கடைசி நாள்ல எழுப்புவாங்க. तो यहाँ पे अनंत जीवन में आके अंतिम दिनों में आपको मिलेगा। சோ அவரிடத்துல இயேசுவினிடத்துல விசுவாசம் வைக்கும் பொழுது நம் மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. जब आप यीशु मसीह के ऊपर विश्वास रखेंगे आपको मौत के लिए डरने की जरूरत नहीं है, மரணம் கொடூரமான ஒன்று. क्योंकि मौत आके बहुत एक कठोर है। நீங்க நினைக்கிற மாதிரி மரணம்னா கீழே தொப்புன்னு வந்து செத்து போறது கிடையாதுங்க. अब आप सोचने के जैसा मौत माने नीचे गिर के मरना वैसा नहीं है। அக்கினில போட்டா கூட வேகம் அப்படியே உயிரோடவே இருப்போம். जलता आग में डालने से भी मरेंगे नहीं, जिंदा ही रहेंगे। வேதனை அனுபவிக்க வேண்டும். उस दर्द को सह नहीं सकते हैं। அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறார், கடைசி நாளில் உயிரோடு எழுப்புகிறார். जब आप यीशु मसीह के ऊपर विश्वास रखते हैं तो वो अनंत जीवन देता है, अंतिम दिनों में जीवित उठाता है। அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது மரணத்தை குறித்த பயம் நீங்கி தைரியம் உண்டாகிறது. जब आप यीशु मसीह के ऊपर विश्वास रहेंगे तो वो मौत का डर आपके दिल में नहीं रहेगा। என்றென்றைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பார். हमेशा के लिए वो आपके साथ रहेंगे। அவர் என்னை கைவிடவே மாட்டார். यीशु मसीह आपको हाथ नहीं छोड़ेंगे கடைசி நாளிலே என்னை எழுப்புவார். और आखिरी दिन में आपको उठाएगा। யோவான் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல மார்த்தாள் இடத்திலே இயேசு வந்து சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். यहाँ आके யோहन्ना का 11 अध्याय में हम देखते हैं कि तेरा भाई आके जी उठेगा। இங்க லாசர் மரித்து போயிருக்கிறான். यहाँ पे आके लाजर का मृत्यु हो गया था அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. और वहां पे उसको दफना जाना था। 4 நாள் ஆச்சு. 4 दिन हो गया। இயேசு வந்து சொல்றாரு மார்த்தாள் இடத்துல, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். अब यीशु मसीह आके मार्ता से कहते हैं कि तेरा भाई जी उठेगा। அதற்கு மார்த்தாள் உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். तो उसके लिए मार्ता क्या कहती है कि आखिरी दिन में वो जी उठेगा करके मुझे पता है। இயேசு அவளை நோக்கி சொல்றாரு, I am the resurrection and the life. अब நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். अब यीशु मसीह कहता है कि मैं ही जी उठाने वालों में से हूँ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். और जो मुझ पर विश्वास करता है वो आके कभी भी नहीं मरेगा। உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் இனி மரியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறார். तो जो कोई आके यीशु के पर विश्वास रखता है वो कभी भी नहीं मरेगा। Do you believe this? क्या इस बात को आप विश्वास करते हैं? Martha, do you believe this? क्या आप लोग विश्वास करते हैं I will raise him on the last day. कि परमेश्वर आपको आके अंतिम दिन में उजलाएगा? But now I am going to raise Lazarus. अभी मैं आके लाजर को आके मृत्यु से उठाने वाला हूँ। Even if அவன் மரித்து 4 நாளா இருந்தாலும் சரி, कोई बात नहीं, वो मर के 4 दिन भी क्यों ना हो, I am going to raise him up. और मैं उसको जी उठाने वाला हूँ। Because I am the resurrection and the life. क्योंकि मैं ही जीवन हूँ और पुनरुत्थान देने वाला हूँ। 27ஆம் வசனத்தில் அவர், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். अब 27 में देखते हैं कि हाँ प्रभु, मैं विश्वास करती हूँ कि परमेश्वर का पुत्र मसीहा है। இதுதான் ரொம்ப முக்கியமானது பாருங்க. और यही बहुत मुख्य है। இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். यीशु मसीह आके परमेश्वर का पुत्र है करके आपको विश्वास करना है। அப்ப அப்படி விசுவாசிக்கும் பொழுது மரித்தாலும் நாம் பிழைக்க முடியும். जब आप ऐसा विश्वास करोगे तो मरेंगे भी तो जी उठेंगे। மரித்து மண்ணோட மண்ணா போயிட போறது கிடையாது. तो कुछ भी हो जाए। பல நேரங்களில் நம்முடைய பிரியப்பட்டவர்கள் மரிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. हम लोग आके कभी कभी कोई मर जाता है तो बहुत दुख लगता है। In the year 2020, my dad and my mom went to be with the Lord. 2020 में आके मेरे माता पिता का देहांत हो गया था। 2000, not 2020, 2000. 2000 पे, Before 26 years, तो 26 इयर्स के पहले they went to be with the Lord. मेरे माता पिता का दोनों का देहांत हो गया था। Now also I can remember that day. और मैं अभी भी याद करता हूँ। On 17th, my mom died. 17 तारीख को मेरी मम्मी का देहांत हो गया था 18th, we have buried her. और 18 तारीख को हमने उनको दफनाया। And 19th morning, my dad went to be with the Lord. और 19 तारीख को सवेरे मेरे पिता का देहांत हो गया। எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. आप लोग सोच के देखिए कितना दुख का समय होगा। I love them the most. मैं मेरे माता पिता से बहुत प्रेम करता था। அவங்கள குழியில இறக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது.
जब उनको आके दफनाया जा रहा तो मुझे बहुत दुख हुआ, நான் எவ்வளவு நேசிச்சேன் இவங்களை. क्योंकि मैंने मेरे माता पिता से बहुत प्रेम किया। ஆனா இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. अब इसके बाद मैं उन्हें देख नहीं सकता। 26 வருஷம் ஆச்சு. अभी ये 26 इयर्स हो गया है। பட் நான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சிருக்கேன். लेकिन मैं यीशु मसीह के ऊपर विश्वास रखता हूँ। அவங்களும் இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிருக்காங்க. मेरे माता पिता भी यीशु मसीह के ऊपर विश्वास रखते थे விசுவாசத்தோடு மரித்து இருக்கிறார்கள். और विश्वास के साथ वो मर गए। ஒரு நாள் ஒன்று வரும், ஒரு கடைசி நாளில் அவர் வந்து அவர்களை எழுப்புவார். और मुझे पता है कि एक दिन आखिरी दिन में आके वो यीशु मसीह उन्हें जिलाएंगे அவர்களை நான் முகமுகமாய் காண்பேன். और मैं मेरे माता पिता को देखूंगा உயிரோடு இருக்கிற என்னையும் அவரோட கூட கொண்டு செல்வார். और मैं जीवित जो है मुझे भी उनके साथ लेके जाएंगे இப்படியாக நாங்கள் என்றென்றைக்கும் குடும்பமாக அவரோடு கூட வாழ்வோம். और हमेशा हम परिवार के साथ उनके साथ रहेंगे। எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் பாருங்க. देखिए कितना बड़ा धैर्य है ये இந்த दिल में। வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு பயம்லாம் போயிடுது. பயம்லாம் போயிடுது எனக்கு. जब मैं इस वचन को सुनता हूँ तो मेरा सारा डर भाग जाता है। அவங்களை நிச்சயமா பார்ப்பேன் நான். हम लोग जरूर जिएंगे। அந்த நம்பிக்கை இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கிறது. और ये वचन आके मुझे वो विश्वास देता है। மூன்றாவது ஆசீர்வாதம் பாருங்க. अब तीसरा आशीर्वाद क्या है இதுலதான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நான் விரும்புறேன். और इसमें आपको गौर करना है। மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. तीसरा विश्वास क्या है कि जब आप उसके ऊपर विश्वास रखते हैं जीवन का सोटा आपके हृदय से निकलता है। யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். यूहन्ना का किताब चैप्टर 7 वर्स 37 to 39 पढ़ेंगे। பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். जॉन पढ़ेंगे, जॉन चैप्टर 7 37 से पढ़ेंगे। 7:37 फिर पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है, यीशु खड़ा हुआ और पुकार कर कहा, यदि कोई प्यासा हो तो मेरे पास आकर पिए। வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். अब यहाँ पे वचन कहता है कि जो मुझ पर विश्वास करेगा उसके हृदय से जीवन जल का नदी आएगा। அடுத்து அப்புறம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்னா என்ன அர்த்தம்? अब यहाँ पे जीवन का नदी माने क्या है? அடுத்த வசனமே சொல்கிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து இயேசு அப்படி சொன்னார். இயேசு மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. तो यहाँ पे आके जो मुझ पर विश्वास करेगा वो पवित्र शास्त्र की में आया है। What is the meaning of the living water? इसका मतलब जीवन का जल का मतलब क्या है? It is the Holy Spirit. जो पवित्र आत्मा है। நாம் இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போல நமக்குள்ளிருந்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லுகிறது. यहाँ पे वचन कहता है जब आप यीशु मसीह के ऊपर विश्वास रखोगे तो पवित्र आत्मा जीवन की नदी के रूप में बाहर आता है। இந்த இடத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு மட்டும் தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அது ஓடுறதுனால என்ன நடக்கும்னு சொல்லல. अब यहाँ पे जीवन का जल आएगा करके बोलते, लेकिन होने से क्या होगा नहीं बोलते। ஆனா 46ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல ஒரு க்ளூ இருக்கு. यहाँ पे आके भजन संगीता 48 में देखेंगे, 46 verse 4. सॉरी 46 वर्स 4 में देखेंगे। ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். यहाँ पे भजन संगीता 46:4 में हम देखें, एक नदी है जिसकी नहरों से परमेश्वर के नगर में अर्थात परम प्रधान के पवित्र निवास भवन में आनंद होता है। एक नदी है, एक नदी है, ஒரு நதி உண்டு, ஒரு நதி। तो यहाँ पे हम देखते सिर्फ एक नदी है। அது என்ன பண்ணும்? அந்த நதி வரும்பொழுது சந்தோஷம் உண்டாகிறது। तभी क्या होता है जब ये नदी आता है तो सुख शांति खुशी आती है। அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு சமாரியா பட்டணத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்। अपोस्तल की किताब 8वीं अध्याय में हम देखते हैं यहाँ पे அப்பொழுது अनेகரிலிருந்து அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடுகிறது। और बहुत लोगों में जो दुष्ट आत्मा था वो निकल के भागता है நிறைய பேர் சுகமாகிறார்கள்। और बहुत लोग चंगा होते हैं।
8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. और अपोस्तल की किताब 8वीं अध्याय 8वीं वचन में देखते हैं उस नगर में बड़ा आनंद छा गया। Galatians 5:22 ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம். சந்தோஷம்ன்றது ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சந்தோஷம் நிச்சயமா வரும். तो यहाँ पे गलातियन की किताब 5:22 में देखते हैं कि आनंद का फल भी है। பாருங்க, அவர் வரும்பொழுதே சந்தோஷம் வந்துரும். तो जब आते हैं तो यीशु आता है तो खुशी भी आ जाती है அந்த சந்தோஷத்தை யாராலும் நம்ம விட்டு எடுக்க முடியாது. और उस खुशी को कोई भी आपसे ले नहीं सकता है। சரீரத்துல சில பிரச்சனைகள் தான், ஆனா சந்தோஷம் உள்ளத்துல நிச்சயமா இருக்கும். भले ही आपके शरीर में आके कोई मुश्किल रहेगा लेकिन खुशी अंदर रहेगी। மனதுல ஒருவேளை டிப்ரெஷன் இருக்கலாம், ஆனா இருதயத்துல சந்தோஷம் இருக்கும். मन में आपको आके डिप्रेशन रहेगा लेकिन दिल में खुशी रहेगी। Because the Holy Spirit, the river of God is flowing out of your belly. क्योंकि पवित्र आत्मा जीवन नदी के समान बाहर आ रहा है। So where there is the Holy Spirit, there is deliverance, there is happiness, joy. जहाँ कहीं पवित्र आत्मा रहता है वहाँ पे छुटकारा होता है, खुशी रहता है, शांति रहता है। वो நம்ம சுத்தி என்ன வேணா நடக்கலாம், ஆனா சந்தோஷம் மட்டும் நம்முடைய இருதயத்துல இருக்கும். भले ही हमें घेर के बहुत कुछ हो रहा होगा लेकिन खुशी हमारे हृदय में होगा। அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில போடப்படுகிறார்கள். கை கால்லாம் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இருந்தது. यहाँ पे प्रेरित के किताब में 16 अध्याय में हम देखते हैं पौल शीला कैसे आके पीटे गए करके। 24ஆம் வசனத்தை 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க சொல்லுகிற நடுராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். तो यहाँ पे देखते हैं कि बीच रात में पौल और शीला आके यहाँ पे आराधना करती है। பாருங்க, பவுலையும் சீலாவும் செம்மடி அடிச்சாங்க. और देखिए तो पौलुस और शीलस को आके बहुत आके पिटाई किया சரீரத்துல நிறைய காயங்கள். और उनके शरीर में बहुत सारे चोट थे। ஏன்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க காயங்களுக்கு மருந்து போடுறாரு பிலிப்பு ஜெயிலர். क्योंकि ये सब खत्म होने के बाद फिलिप आके उनको आके घाव में दवा डालता है। சரீரம் முழுக்க காயங்கள், शरीर फुल उनको घाव है, ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கிறது. खून बह रहा है। அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள், ஆனால் அநேக அடி அடிக்கப்பட்டார்கள். वो आके मसीहा के लिए सेवकाई किए लेकिन बहुत पीटे गए, துன்பப்படுத்தப்பட்டார்கள், உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். उनको बहुत ही अन्याय किया गया। இவ்வளவு பண்ணியும் உள்ளத்துல இருக்கிற சந்தோஷத்தை எடுக்க முடியல. इतना कुछ करने के बाद भी उनके हृदय से खुशी निकाला नहीं गया। They started singing to the Lord. और वो आके परमेश्वर का आराधना करने लग गए। During the worship time, my daughter said, worship is not about the song. It is bowing our heart in gratitude before God. मेरी बेटी ने आपको आराधना के समय में कहा था कि गाना आके आराधना नहीं है बल्कि धन्यवाद के हृदय से परमेश्वर के सम्मुख में அது आना। எவ்வளவு உண்மையா இருக்க பாருங்க. यहाँ पे देखिए कितना सच्चा है। அவ்வளவு பிரச்சனைகள், ஆனா உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். देखिए इतना मुसीबत है इनको लेकिन उनके हृदय में एक खुशी है। பாருங்க, உங்களுக்கு 1000 குறைவுகள் இருக்கலாம், आपको भले ही 1000 कमी होगी உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். लेकिन जब पवित्र आत्मा आपके हृदय में है तो खुशी आएगी। He said, I am with you always. और परमेश्वर कहता है मैं हमेशा आप लोगों के साथ हूँ, Don't worry. चिंता मत कीजिए, Don't be afraid. आप डरिए मत, I will help you. मैं आपको मदद करूंगा, I am your helper. मैं आपको मदद करने वाला I हूँ will counsel you. और मैं आपको राह दिखाऊंगा, I am your counsel man. मैं आपको राह दिखाने वाला हूँ। चिंता मत करो, आप बिल्कुल चिंता ना डरो करें, मत, डरो मत। मैं तेरा संग हूं. அப்படியே வருது அதெல்லாம். உள்ள நதி ஓடின்னு இருக்குது. देखिए अंदर जीवन का नदी जा रहा है। சின்ன சின்னதா பேச முடியும். அப்ப உள்ள நதி ஓடிட்டு இருக்கு பாருங்க, சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. तो यहाँ पे पवित्र आत्मा का जो नदी जा रहा है तो दिल का खुशी कोई ले नहीं सकता है। சரி, இந்த நதி இன்னும் வேற என்ன பண்ணும்? तो ये नदी कुछ अलग है। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति का किताब 2 अध्याय में हम देखते हैं 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். चैप्टर 2 वर्स 10 से पढ़ेंगे। 2:10 வாசிக்கிறேன். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, இங்க பாத்தீங்களா ஒரு நதி ஓடி அங்க இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. यहाँ पे उत्पत्ति का किताब चैप्टर 2 वर्स 10 पढ़ेंगे। और उस वाटिका को सींचने के लिए एक महानदी आदम से निकली और वहां से आगे बहकर 4 धारा में हो गई। தோட்டம் சொல்றது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, தோட்டம் तो यहाँ पे वाटिका
के रूप में देखते हैं हम। தோட்டம் means the land of delight. तो यहाँ पे वाटिका माने एक आनंद का एक जगह, சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம், तो बहुत खुशियां से भरा हुआ एक जगह, பேரின்பம் நிறைந்த இடம். वहां पे परमेश्वर से भरा हुआ जगह। மனுஷனை தேவன் உண்டாக்கி முதல்ல பேரின்பம் நிறைந்த இடத்துல வைக்கிறார். परमेश्वर ने सबसे पहले मनुष्य को बना के उस वाटिका में रखते हैं। அதனாலதான் ஒரு கிறிஸ்தவன் உம்முன்னு இருக்க கூடாது. इसीलिए हम लोग आगे चुपचाप से नहीं रहना है, எப்பவுமே நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். हमेशा हंसते ही रहना है। எல்லா கஷ்டத்திலும் முகத்துல வந்து காட்டக்கூடாது. आप अपने मुश्किलों को अपने मुंह में नहीं दिखाना है। ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஹாப்பியா இருக்கணும், சிரிச்ச முகமா இருக்கணும். भले ही कुछ भी ना हो लेकिन हंसते रहना है। அதான் நம்முடைய ட்ரேட்மார்க். वही हमारे लिए एक ट्रेडमार्क जैसा அப்புறம் है। சொல்றாரு, அங்க வந்து ஒரு தோட்டத்தில் தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடுகிறது. तो यहाँ पे 10वीं वचन में देखते हैं, वहाँ पे वाटिका में एक नदी है, அந்த महानदी, நதி தேவனை குறிக்கிறது. और वो महानदी आके परमेश्वर को बताता है। அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரிந்து 4 ஆறுகள் ஆகிறது, பெரிய ஆறுகள். फिर वहां से 4 नदियां आती है, It divided into 4 branches. और 4 में आके वो डिवाइड हो जाता है। இப்ப முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். तो पहला नदी को आके यहाँ पे बलसोर का नाम है। இது என்னங்க பேரு, வாயில நுழைய மாட்டேங்குது, அர்த்தம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பைசோன்னா பேர் என்ன? अब आप लोग सोचते हैं ये क्या नाम है कि मुझे इसका मतलब ही समझ में नहीं आ रहा है। பாருங்க, பைசோன் என்பதற்கு ஓவர் ஃப்ளோவிங் இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். अब बलसोन का मतलब क्या है कि जो नदी का बहाव है बहुत ही ज्यादा हो அந்த गया है। நதி பேரே ஓவர் ஃப்ளோவிங் இன்க்ரீஸ். अब उस नदी का नाम ही आके उसका बहाव ज्यादा हो गया है करते, நிரம்பி வழிகிற நதி அது. वो आके एकदम भरकर बाहर आने वाला नदी है, பெருக்கெடுத்து ஓடும் நதி. और एकदम तेजी से बहने वाला नदी है। முதல்ல மனிதனை உண்டாக்கி அவனை பேரின்பம் நிறைந்த இடத்துல வைத்து பெருக்கெடுத்து ஓடும் ஒரு நதி என்றே வைத்தார். तो परमेश्वर ने सबसे पहले आदमी को बनाकर एक महानदी के बीच में रखा है, அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். और वो आके सारे देश को घूम कर आके जाता है। ஆவிலா என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? या हाकिदा का मतलब क्या है, அதனுடைய அர்த்தத்தை இப்ப நான் வாசிக்கிறேன். उसका अर्थ को मैं यहाँ पे पढ़ूंगा। ஆவிலா என்பதற்கு டு காஸ், டு க்ரோ, விளையச் செய்தல். अब उसका मतलब क्या है कि उगाने वाला का मतलब है। வலியினூடே பெற்றெடுத்தல், டு கிவ் பர்த் அவுட் ஆஃப் பெயின். तो आके दर्द में आके एक बच्चे को जन्म देने का जैसा है। A stretch of sandy land, மணல் நிரம்பின ஒரு பகுதி, और நிலப்பரப்பு. एकदम मट्टियों से भरा हुआ एक जगह है। அப்புறம் ஹாவிலா என்பதற்கு மட்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு, சேரு. और वहां पे कीचड़ का जैसा भी है। To twist or whirl in circular or spiral manner, சுற்றி ஓடுது பாருங்க, சர்க்குலர். माने कि वो घूमने के तरह, घूम के जाने के जैसा। To grieve, to be sore pained, வலி நிறைந்த, வேதனை நிறைந்த. और दर्द से भरा वाला, Be sorrowful, கவலை நிறைந்த. मुश्किल भरा वाला, Tremble, பயந்து நடுங்குகிற. और एकदम डर के, Be wounded, காயம்பட்ட. இவ்வளவு அர்த்தம் இது. और घाव भरा वाला। இது எல்லாம் எதை குறிக்கிறதுனா ஹியூமன் நேச்சரை குறிக்கிறது, நம்முடைய மனிதனுடைய சுபாவத்தை குறிக்கிறது. और ये सब आके मनुष्य के नेचर को बताता है। சோ இது வந்து இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, தி ஓவர்ஃப்ளோவிங் இன்க்ரீஸ் ஆஃப் காட்ஸ் ரிவர் விதின் அஸ் uncovers the gold hidden in the mud. तो यहाँ पे आके जो कि नदी जो बहकर बाहर जाता है वो हमारे हृदय के सारे गंदगी को भर देता है। நம்ம மேலாக பார்த்தா மனுஷன் தான், हम लोग ऊपर से ही मनुष्य है, ஆனா உள்ள தேவனுடைய சுபாவம் இருக்கிறது. लेकिन हमारे अंदर यीशु मसीह का स्वभाव है, God lives inside of us. क्योंकि यीशु मसीहा हमारे अंदर जीते हैं। So when the river flows, तो जब ये नदी बहता है the mud goes, तो मट्टी जो भी है बाहर निकल जाता है, gold is revealed. और यहाँ पे सोना बाहर दिखता है। Don't think about you that you are a sinner or you are a wretched man. ये मत सोचिए कि आप गंदे हैं, बुरे हैं और पापी हैं। In your innermost part of your being is God. क्योंकि आपके अंदर में आके मसीहा क्या है, உள்ள ஆண்டவர் வசித்து கொண்டு இருக்கிறார். क्योंकि आपके अंदर मसीहा है தெய்வீக சுபாவங்கள் இருக்கிறது. और परमेश्वर का स्वभाव आप में है। ஆகவே பாருங்கள், உள்ள
அப்ப மேலேயே பார்த்து நான் ஒரு பாவிங்க, நான் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம நினைக்க கூடாது. तो आप लोग ऊपर का इंसान को देख के मैं पापी हूँ, कुछ नहीं कर सकता, नहीं बोलना है। தேவனுடைய தெய்வீக சுபாவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று 2 பேதுரு 1:3-4 சொல்லுகிறது. तो यहाँ पे दूसरा पत्रुस में आके कहता है कि परमेश्वर का स्वभाव हमें दिया गया है। அப்ப முதல் ஆற்றுக்கு பேர் பைசோன். तो यहाँ पे पहला नदी का नाम बैसोन है। அந்த தேசத்தின் பொன் நல்லது. 12ஆம் வசனம், அவ்விடத்திலே பித்தோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 12ஆம் வசனம் 12th तो verse. यहाँ पे 12वीं वचन में हम देखते हैं कि उस देश में सोना चौका होता था। இந்த கோமேதக கல் பாத்தீங்கன்னா அது ஒரு பிரதான ஆசாரியனுடைய மார் கவசம் இருக்குல்ல, பிரஸ்ட் பிளேட், அதுல பதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. तो वो आके उसके जो छाती पे जो आके जो कलश होता है वो है। அது ஒரு புதிய எருசலேம் இருக்குல்ல, வெளிப்படுத்தல, அங்க கூட மதில் சுவர்கள் இந்த கோமேதக கல் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. तो वहाँ पे एक नया यरूशलेम के रूप में देखा जाता है। சோ கர்த்தர் உங்களை பார்க்கும்போது விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார். யூ ஆர் பிரைஸ்லெஸ். तो जब परमेश्वर आपको देखता है तो बहुत ही महंगाई के रूप में आपको देखता யூ ஆர் है। பிரைஸ்லெஸ் பிஃபோர் காட். आपके लिए कोई मोल ही नहीं है, वैसा परमेश्वर आपको देखते हैं। பலர் உங்களை சீப்பா நினைச்சிருக்கலாம், बहुत लोग आपको तो अच्छे जाने होंगे, ஆனா கர்த்தர் உங்களை பிரைஸ்லெஸ்ஸா நினைக்கிறாரு. लेकिन परमेश्वर आपको बहुमूल्य सोचते हैं। He thinks you are beautiful. क्योंकि आप आके बहुत ही बहुमूल्य करके You सोचते are हैं। priceless. You are pure. आपके लिए कोई महंगाई कम नहीं है सोचते हैं। You are righteous. You are His children. और आप परमेश्वर के पुत्र हैं और एकदम पवित्र है। அப்ப இங்க ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டது. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். तो यहाँ पे दूसरा का आगे कीमोन का है। சோ அங்க இந்த முதல் ஆற்றுல பாத்தீங்கன்னா அது கோல்டு இருக்கு, கோமேதக கல் இருக்கு. तो यहाँ पे पहले में हम देखते हैं सोना है वहाँ पे। Gold and precious stones points to finding treasure in the river of life. அதாவது ஜீவ ஊற்று இருக்கு இல்லைங்களா, அதுல அதுக்கு அடையாளமா தான் இந்த கோமேதக கல், கோல்டு எல்லாம் இருக்கிறது. तो यहाँ पे जो सोना, मोती और सोलेमान का जो पत्थर है वो आके उसका आपके लिए देता है। அதாவது இந்த நதி ஓடும்போது அந்த நதியில அவ்வளவு ட்ரெஷர் இருக்கு, கோல்டு, கோமேதக கல் இதெல்லாம் விளையுது இல்லையா. तो जब ये नदी जाता है तो ये सब कुछ लेके आता है, அந்த நதியில இருக்கு. उस नदी में ये सब कुछ है। இயேசு நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஜீவ நதியாக புறப்பட்டு வருகிறார். तब जब यीशु मसीह हमारे अंदर आके पवित्र आत्मा के जरिए जीवन के नदी में आते हैं, அதைத்தான் அது குறிப்பிடுகிறது. और वही ये बताता है। அப்ப பாருங்க, இந்த தோட்டத்தில் இருக்கிற இவ்வளவு பொக்கிஷங்களையும் கர்த்தர் அவ்வளோ ஒரு அன்பின் நிமித்தமாக தாராளமாக கொடுத்திருக்கிறார் நமக்கு. तो देखिए इस वाटिका में जो कुछ भी है सब कुछ इस मनुष्य को दे दिया है। 13ஆம் வசனம் சொல்லு, 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். तो दूसरा नदी का नाम गीहोन है। गीहोन means to gush or as a geyser. तो அதாவது வெந்நீர் ஊற்று. तो यहाँ पे गीहोन का मतलब है कि जो गर्म पानी जैसा आता है वैसा। गीहोन வெந்நீர் ஊற்று, to give birth. तो गीहोन का मतलब है कि पैदा करना। அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். और एथियोप का सारे देश को घूम कर वो जाता है। எத்தியோப்பியா என்று சொல்லும்போது டார்க்கெண்ட், இருள் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். और वो आके अंधेरा से भरा हुआ एक देश है। அப்புறம் 3ஆம் ஆற்றுக்கு இதெக்கேல் என்று பேர். और तीसरा नदी का हेकेल है। இதெக்கேல் அப்படின்னு சொன்னா ஸ்விஃப்ட் ஃப்ளோவிங், तो or like a swift arrow in flight. तो यहाँ पे हेदेकेल का मतलब है कि वो हवा में जाने वाला तीर का जैसा। அதாவது இதெக்கேல் அப்படின்னு சொல்லும்போது வேகமாக பொங்கி வருதல். तो हेदेकेल का मतलब है वो एकदम उभर के बाहर आने वाला। நாம சில யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு ஊற்று பாத்தீங்கன்னா எத்தனையோ அடிக்கு மேல அது ஊற்று அடிக்கும், பயங்கரமா வேகமா பொங்கி வர்றது. आप लोगों ने YouTube में देखा होता है कि जो पानी का सोता है कैसे ऊपर तक आता है। அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வில் இருக்கு, அதுல அம்ப பொருத்தி இழுத்து விட்டு அந்த அம்பு எவ்வளவு ஸ்பீடா போகுது, அந்த மாதிரி அந்த தண்ணி அவ்வளவு ஊற்று அந்த மாதிரி அடிக்குது. तो ये नदी कैसा, हमारे एक धनुष में तीर रख के चलाने से कितना तेजी से जाता है वैसा है। வேகமாக ஓடுகிற நீரூற்று. तो ये बहुत ही तेजी से जाने वाला है। அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும் சொல்லப்பட்டிருக்கு. और यहाँ पे आके वो मिलेगा करके। அசூர் என்று சொன்னால் சக்சஸ் என்று அர்த்தம். और असुर का मतलब है माने सक्सेस है। சக்சஸ்ஃபுல் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுது, அதே தான் இங்க அசீரியாவுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. तो यहाँ पे सक्सेसफुल का जो अर्थ ही यहाँ पे बताया जा रहा है। அப்புறம் 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்தி என்று பேர். यहाँ पे दूसरा आके वो नाम हम देखते हैं। இந்த யூப்ரிட்டிஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ்,
तो इसका मतलब हम देखें जो फल से भरा वाला होता है, மூணாவது ஆற்றுக்கு இதெக்கேல்னு பேர்ல, அது பேர் டைக்ரிஸ். இப்ப டைக்ரிஸ் तो हेदेकेल का वो ऐसा मतलब है। நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் ஆற்று பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? तो हम लोग ने काफी लोगों ने पढ़ा होगा इसके बारे எல்லாம் में, நம்ம பக்கத்துல தான் இருக்குது. और सब कुछ बगल बगल में ही है। அப்ப பாருங்க, முதல் ஆற்றுக்கு பைசோன்னு பேரு. என்ன பைசோன்னு என்னது? ஓவர்ஃப்ளோவிங் இன்க்ரீஸ். तो पहले हमने देखा था फाइजोन का मतलब क्या है कि नदी एकदम उभरते हुए जाना। ரெண்டாவது ஆற்றுக்கு கீகோன் என்று பேரு. அது வந்து வெந்நீர் ஊற்று, கெய்சர் மாதிரி. तो दूसरा हमने गिशोन करके देखा था। மூணாவது ஆற்றுக்கு இதெக்கேல் டைக்ரிஸ். அதுக்கு பேர் என்ன? ஸ்விஃப்ட் ஃப்ளோவிங். और तीसरा हमने हिदेकेल को देखा था। நாலாவது யூப்ரட்டிஸ், ஃப்ரூட்ஃபுல்னஸ் அண்ட் சக்சஸ். और दूसरा चौथा हमने देखा था जो फलों से भरा होता है। இப்ப இதை எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது, முதல்ல நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். The river of God will bring overflowing increase, gush like a geyser, to swiftly bring God's people to success and fruitfulness. तो यहाँ पे देखते हैं जो नदी जो है उभरता हुआ जो तेजी से आता है, तो परमेश्वर के बच्चों के लिए आके एक अच्छाई वैसा लेके आता है। கடவுளுடைய தேவ நதி நிரம்பி வழியும் பெருக்கத்தை கொண்டு வருகிற ஒரு வெந்நீர் ஊற்று போல பெருக்கெடுத்து ஓடி தேவனுடைய மக்களை, அவரை நம்புகிற மக்களை விரைவாக வெற்றிக்கும் பலனுக்கும் நேராக வழி நடத்தும். जो परमेश्वर के बच्चे के ऊपर जो परमेश्वर पर विश्वास रखते हैं, उन्हें आके सीधाई के रास्ते पे उनको लेके जाता है। அந்த 4 நதிகளும் வந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. और ये 4 नदी आके एदोम के वाटिका में था, அதுக்கு அவ்வளவு பவர். और उसके लिए इतना सामर्थ्य है। ஓவர்ஃப்ளோவிங் இன்க்ரீஸ், ஸ்விஃப்ட் ஃப்ளோவிங், அப்புறம் சக்சஸ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ், அவ்வளவு பவர் பாருங்க. तो हमने ये देखा था कि कैसे ये उभरता हुआ बाहर आता है, तेजी से जाता है। இப்ப அதே தேவ நதி ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள எனக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். अब यही नदी वो है आपके और मेरे अंदर भी चल रहा है। So when you allow the Holy Spirit to flow through you, He will reveal the characters of God which is in you. तो जब आप आके पवित्र आत्मा को जगह देंगे, तो आपके जो परमेश्वर का जो स्वभाव है वो आपको दिखेगा। You will become successful and fruitfulness. आप लोग आके फल देने वाले और सक्सेस देने वाले होंगे। God's Spirit will swiftly bring these blessings to you. और परमेश्वर का जो पवित्र आत्मा है ये सारे अच्छाई लेके आएगी। அந்த ஆறு ஓடி பொண்ணு விளைஞ்சதுங்க. देखिए वो नदियां जाते समय सोना मोती पूरा हुआ। நான் சொல்றேன், இந்த ஆறு தேவ நதி உங்களுக்குள்ள ஓடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற God's nature, not human nature, God's nature will reveal to those around us. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நமக்குள்ள இருக்கிற தெய்வீக சுபாவம் வெளிப்படும் கண்டிப்பா. तो मैं आपसे कहता हूँ, जब आप मसीहा पर विश्वास रहे, जो आपके अंदर परमेश्वर का स्वभाव है आपके घेर के रहने वाले मनुष्य को दिखेगा। நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்குள்ள இந்த ஜீவ நதி, தேவ நதி ஓடுது? आज मैं आप लोग से एक सवाल करता हूँ, कितने लोगों को Hallelujah. जीवन का नदी चाहिए? ஹalleluya. கரங்களை உயர்த்தி காட்டுங்க, எத்தனை பேர்? Hallelujah. ஹalleluya. Hallelujah. Success will come swiftly. आमीन। Fruitfulness will come swiftly. आपका जीवन आके फल से भरा होगा। Overflowing increase will come to you swiftly. जैसे एक नदी तेजी से भागता है वैसे ही आएगा आपके जीवन में। Like a geyser, கொதிக்கிற நீரூற்று போல जैसा एक उबलता हुआ पानी அது वैसा, பெருக்கெடுத்து ஓடி வரும். और वो तेजी से आपके जीवन में आएगा। இயேசுவை விசுவாசிக்கும் போது இதெல்லாம் நடக்குங்க. जब यीशु मसीह का आप विश्वास करेंगे आपके जीवन में நான் சொல்றேன், होगा। அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. मैं आपसे कहता हूँ आप यीशु मसीह के ऊपर विश्वास அவர் रखें। மேல விசுவாசம் வைக்கும் பொழுது ஒரு குறையும் கிடையாது. जो उसके ऊपर विश्वास रहेगा क्या उसके ऊपर कोई कमी घटी नहीं அவர் होगी। மேல விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு மரண பயமே கிடையாது. जब हम उनके ऊपर विश्वास रखेंगे तो हम लोग को कोई मौत का डर नहीं அவர் रहेगा। மேல விசுவாசம் வைக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் பெருக்கமும் நமக்கு உண்டாகிறது. जब हम यीशु मसीह के ऊपर विश्वास रखेंगे तो इतना बड़ा आशीष हमें आएगा। ஆக ஒவ்வொரு நாளும் எழுந்து அவர் மேல விசுவாசம் வைங்கள். इसीलिए हर दिन आप अपने जीवन में मसीहा के ऊपर विश्वास रखें। ஒரு நதி ஓடுது, அது God himself. और एक ही नदी है जो यीशु मसीह है। அந்த நதின்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில நஹார், NAHAR, நஹார் அப்படின்னு அர்த்தம். उस नदी का एब्रियो लैंग्वेज में नहा होता है। அந்த நஹார்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்பார்க்கிள் ஆர் டு பி சியர்ஃபுல். तो वो कि एकदम खुशी से रहना है उसका मतलब है। அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நதி போய் அங்கிருந்து 4 கிளையில பிரியுது. இது என்ன அர்த்தம்னா, the river of God will truly make his people sparkle with cheer.
तो वो महानदी आके चार में बांट के जाता है, तो इसका मतलब क्या, वो उनके संतानों को सच पे अच्छा रखेंगे। இந்த தேவ நதி உள்ள புறப்பட்டு ஓடுதே, இது தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே சும்மா சந்தோஷத்தினால ஜொலிக்க வைக்குதுங்க, அப்படியே உண்மையாவே. जब ये नदी आके आपके अंदर में जाता है तो परमेश्वर के बच्चों में एक खुशी आ जाती है। அதனால தான் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஊன்னு இருக்க கூடாது, நல்ல பிரகாசமா இருக்கணும், ஜொலிக்கணும் நல்லா. इसलिए हम लोग कभी भी आके दुख से नहीं रहना, अच्छा सा खुशी से रहना है। நல்லா அங்கங்க கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணணும், மேக்கப்லாம் போடணும், நல்லா तो आप लोग मेकअप भी डाल सकते हैं वहाँ यहाँ। நல்ல ட்ரெஸ் பண்ணணும், अच्छा ड्रेस कीजिए, நல்ல பளிச்சுன்னு இருக்கணும், अच्छा से रहिए, எல்லாத்துக்கு மேல நல்ல ஸ்பார்க்லிங் ஸ்மைல், और सबके पास अच्छा हंसता हुआ நல்லா रहना சிரிக்கணும் चाहिए। நல்லா. அப்ப பாருங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வச்சிருக்கிறாரு. तो देखिए परमेश्वर ने वैसा आशीर्वाद हमारे लिए रखा है। இது உண்மையாவே எதை குறிக்கிறதுனா, தேவ பிரசன்னம் நமக்குள்ளா இருக்கிறதை குறிக்கிறது. तो ये क्या दिखता है, परमेश्वर की उपस्थिति हमारे अंदर दिखता है। உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கா? क्या आप लोग के अंदर परमेश्वर की उपस्थिति है? ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். एक नदी जो है कि पूरे नगर को आके खुश करता है, அந்த நதி சந்தோஷத்தை கொடுக்கிறது. वो नदी आके खुशी देता है। அந்த நதி பெருக்கெடுத்து ஓடும் பெருக்கத்தை குறிக்கிறது. और वो नदी एक बढ़ावा देता है, பொங்கி வழிகிற நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ऐसे उभरता हुआ आशीर्वाद को देता உள்ள है, இருக்கிற கடவுளுடைய சுபாவத்தை வெளியே கொண்டு வருகிறது. और अंदर रहने वाला परमेश्वर की स्वभाव को बाहर लेके आता है। அதனாலதான் இயேசு அந்த குருடனை பார்த்து கேக்குறாரு, அதெல்லாம் கழுவியாச்சு இப்போ. इसीलिए आके यीशु मसीह बोलते हैं कि उनको देख के कि तू विश्वास करता है क्या करके, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறையா? कि तू परमेश्वर को विश्वास करता है क्या करके। அவரை விசுவாசிக்கும்படிக்கு அவர் யார்? और उनको विश्वास करने वाला कौन है? நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடன் பேசுகிறவர் அவர்தான். तो आपसे बात करने वाला भी वही है। அவன் உடனே சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். वो अंधा तुरंत बोलता मैं विश्वास करता हूँ। When you confess the same confession that blind man confessed, you'll be blessed beyond measure in 2026. जब आप लोग आके इसको आके आप बताओगे तो 2006 में आप उसे देख पाओगे। Believe Jesus is the Son of God. तो आप विश्वास कीजिए कि यीशु मसीह आके परमेश्वर का पुत्र If है। you believe, you will see the glory of God. अगर आप विश्वास करेंगे तो परमेश्वर की महिमा को देखोगे, God's Spirit will flow through your life. और परमेश्वर का जो पवित्र आशीष है आपके जीवन से बाहर आएगा। And wherever you go, और जहाँ कहीं भी आप जाओगे there is blessing, वहाँ पे आशीर्वाद होगा, overflowing increase. और बढ़ावा एकदम बढ़ता जाएगा। Wherever you go, आप जहाँ कहीं भी जाएं, swiftly success will come. और अच्छाई और सक्सेस आपके जीवन में आएगा, And fruitfulness will come successfully. और फल, आपका जीवन एकदम फल से भरा होगा, எல்லாமே வேகமாய் நடக்கும். और सब कुछ मसीहा से ही होता है। வியாதிகள் நீங்கும், சுகம் உண்டாகும். यहाँ पे रोग दूर भागेंगे, चंगाई होगा। கடன் பண பிரச்சனை எல்லாம் நீங்கும், நிறைவும் ஏராளமும் தாராளமும் உண்டாகும். तो आके पैसे आएंगे, सब कुछ आएगा। So I leave you with a question. Do you believe that Jesus is the Son of God? क्या मैं आज आपसे एक सवाल करता हूँ, क्या यीशु मसीह परमेश्वर का पुत्र है करके आप विश्वास करते हैं? Let us all raise to our feet. Our खड़े beloved जाएं। sister will pray for you. प्रार्थना करेंगे। पिता परमेश्वर, इस समय पर पिता परमेश्वर हम आपका धन्यवाद करते हैं, आपकी महिमा करते हैं पिता परमेश्वर। इस समय पर पिता परमेश्वर, हालेलुया प्रभु, हमारे जीवन को आपके हाथ पे सौंपते हैं। हम विश्वास करते हैं यीशु मसीह आपके ऊपर, हमारे जीवन को बदलने के लिए धन्यवाद पिता परमेश्वर। इस समय पे यहाँ पे आए हुए हर एक भाइयों बहनों को आपके हाथ में सौंपती हूँ, उनके परिवार को सौंपती हूँ, उनके खाना पानी को, उनके काम को, हर चीज को आपके हाथ पे सौंपती हूँ। यीशु मसीह को विश्वास करके अपने जीवन में बड़े से बड़े आशीर्वाद पाने के लिए उन्हें मदद करें। प्रभु के दास के लिए प्रार्थना करती हूँ, उनके परिवार के लिए प्रार्थना करती हूँ, आप आशीष कीजिए। सब कुछ यीशु मसीह के नाम से मांगती हूँ, सुन और ग्रहण कर, आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God will say, Amen. Amen.